பிரதமர் மோடி வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என பதிலளித்த ரஜினிகாந்த். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? இமயமலைக்கு புறப்பட்டு சென்றார். இறுதிக்கட்டத்தில் கிளாம்பாக்கம் ஆம்னி பேருந்து நிலைய பணிகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னைக்குள் ஆம்னி பேருந்துகள் அனுமதிக்கப்படாது என தகவல். ₹4 கோடி பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. முழு ஆரோக்கியத்துடன் விரைவில் வருவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. இடது தோள்பட்டையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு இன்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் நிலையில் வீடியோ பதிவு வெளியீடு. முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார். காதல் தொடர்பான பேட்டியை அனுமதியின்றி யூடியூபில் ஒளிபரப்பியதால் எலிமறிந்து சாப்பிட்டு இளம்பெண் தற்கொலை முயற்சி. யூடியூப் சேனல் உரிமையாளர், பேட்டி எடுத்த பெண் உட்பட 3 பேர் கைது. திண்டுக்கல் காய்கறி சந்தையில் கொத்தமல்லி விலை ₹30 ₹150 உயர்வு. மிளகாயும் ₹120 விற்கப்படுவதால் மக்கள் கவலை. கோவையில் ராணுவ தளவாட காட்சியில் ஆர்வமுடன் வரும் பார்வையாளர்கள். இன்று கடைசி நாள் என்பதால் குவியும் கூட்டம். சென்னையில் வரலாறு காணாத வகையில் உச்சம் தொட்ட வெள்ளியின் விலை ₹1 கிராம் ₹102 விற்பனை. தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்காக கூடுதலாக உதவி தேர்தல் அலுவலர்கள் நியமனம். வாக்கு எண்ணிக்கை நாளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவிகரமாக பணியாற்றுவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி அருகே 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை மீட்பதற்காக ஜேசிபி உதவியுடன் அருகிலேயே குழி தோண்டும் வனத்துறை. மூன்று நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபடுகிறார். வடமாநிலங்களில் இருந்து குழந்தைகளை கடத்தி தெலங்கானா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் விற்பனை. 11 பேர் கும்பலை கைது செய்த காவல்துறை. ஓரின சேர்க்கையாளர் குறித்து இழிவான வார்த்தையை பயன்படுத்தியதாக சர்ச்சை. மன்னிப்பு கோரினார் போப் பிரான்சிஸ். எந்த அளவுக்கு ஆன்மீக பயணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா தெரியுது இந்த காலகட்டத்தில்? ரொம்ப முக்கியம் சார். உங்களுடைய முதல் ஆன்மீக பயணமோ இப்போ போயிட்டு இருக்க ஆன்மீக பயணமோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் கிரியேட் பண்ணுது? பின்னாடி எடுப்பா, பின்னாடி வாங்க. இல்லைங்க, முதல்ல போயிட்டு அது கொஞ்சம் அனுபவம் கிடைச்சது பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இல்லைங்களா, உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை. உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை. பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆன்மீகம்ன்றது எதை குறிப்பிடுறது நீங்க கருதுறீங்க? ஆன்மீகங்கிறது சாந்தி, சமாதானம். ஓகே, கடவுள் நம்பிக்கை. தேங்க்யூ. ஒரு புது இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு? புதிய இந்தியா பிறப்பதற்கு வேண்டிக் கொள்கிறேன் என நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்திருக்கிறார். இமயமலைக்கு புறப்பட்டு செல்வதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். புதிய இந்தியா பிறக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் பதிலளித்திருக்கிறார்.
ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்தே தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கான அவகாசம் வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்து நிலையத்திற்கான பணிகள் 95% நிறைவடைந்ததால் ஜூன் 1ஆம் தேதி முதல் அங்கிருந்தே ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதிய ஆம்னி பேருந்து நிலையத்தில் சுமார் 350 பேருந்துகள் சுழற்சி முறையில் நிறுத்த முடியும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் 120 பேருந்துகளை மட்டுமே நிறுத்த முடியும் என்றும் பராமரிப்பு பணிகளை செய்ய போதிய இடவசதி இல்லை என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கு ஜூன் 2ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. எனவே வரும் சனிக்கிழமை முதல் ஆம்னி பேருந்துகள் எங்கிருந்து புறப்படும் என்ற பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகிறது. திண்டுக்கல்லில் செயல்படும் காந்தி காய்கறி சந்தையில் ஒரு கட்டு கொத்தமல்லி 150 ரூபாய்க்கு விற்பனையாவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் இந்த திடீர் விலையேற்றம்? பாலவேல், இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான காந்தி காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், நத்தம், ஆத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகளான வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி உள்ளிட்ட பயிர்களும் விற்கப்படுகிறது. அதே போல மலை கிராமங்களில் விளையக்கூடிய பீன்ஸ், நூக்கிள்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளும் விற்பனை செய்யப்படுகிறது. இதுல இந்த காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் பொழுது கொத்தமல்லி என்ற கூடிய இந்த கொத்தமல்லி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனையான இந்த கொத்தமல்லி தற்பொழுது 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தமிழகத்தில் மழையின் காரணமாக பயிரிடப்பட்டிருந்த கொத்தமல்லிகள் அனைத்துமே சேதமடைந்து விட்டது. இதனால் இந்த மார்க்கெட்டிற்கு தினசரி 100 மூடைகள் கொத்தமல்லிகள் வரக்கூடிய இடத்தில் 20 முதல் 50 மூடைகள் கொத்தமல்லிகளே வருகை தந்துள்ளது. தற்பொழுது தமிழகத்தில் விசேஷ காலங்களும் கோயில் திருவிழாக்களும் நடைபெறுவதனால் கொத்தமல்லிகளின் தேவைகள் அதிகமாக பொதுமக்களிடையே எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய இந்த கொத்தமல்லிகள் தமிழகத்திலிருந்து வராமல் ஓசூர் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கொத்தமல்லிகளையே விற்பனை செய்யப்படுகின்றனர். இந்த கொத்தமல்லியானது அங்கும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு உள்ளதனால் மிக குறைந்த அளவிற்கு இந்த கொத்தமல்லிகள் வருகிறது. தற்பொழுது பார்த்தோம்னா இந்த காந்தி காய்கறி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொத்தமல்லி என்பது 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இதை வாங்கும் பொழுது கொத்தமல்லிகளுக்கு பொதுமக்களிடையே தயக்கமும் ஏற்படுது. விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளிடமும் அச்சத்துடன் இந்த கொத்தமல்லி கட்டுகளை விற்பனைப்படுகின்றன. இதே போல் இந்த காய்கறி சந்தையில் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சென்ற வாரம் வரைக்கும் 40 ரூபாய்க்கு விற்பனையான பச்சை மிளகாய் 120 ரூபாய்க்கும், 80 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ எலுமிச்சம்பழம் 150 ரூபாய்க்கும், பீன்ஸ் 50 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனையானது 200 ரூபாய்க்கும், தக்காளி 5 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளிகள் 50 ரூபாய்க்கும், இது போன்று அனைத்து காய்கறிகளின் விலைகள் விற்கப்பட்டாலும் இதுவரை சரித்திரம் காணாத அளவிற்கு, அதாவது 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை எவ்வளவு பெரிய விசேஷ காலங்கள் வந்தாலும் இந்த கொத்தமல்லிகள் விற்கப்படும். அதற்கு மேல் விற்கப்படாது. ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் கொத்தமல்லிகள் இல்லைங்கிறதுனால் 150 ரூபாய்க்கு விற்பனையாகி சரித்திரம் படைத்துள்ளது. பாலவேல். நன்றி சங்கர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.